வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சகோதர சகோதரிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான நீண்டகால திட்டம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு அரசுடன் பேச்சு நடத்தியுள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் KYC வாடிக்கையாளர் விவரங்கள் அளிக்கப்படாத ஃபாஸ்டேக் கணக்குகள் முடக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 20,000 அரசு அலுவலக கட்டிடங்களில் 2025ஆம் ஆண்டுக்குள் மேற்கூரை சூரிய மின்சக்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட உள்ளன. தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான விழிப்புணர்வு வாகனங்கள் இன்று மாநிலத்தின் பல நகரங்களில் தொடங்கி வைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைந்தால்தான் நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தில் 1 லட்சம் பயனாளிகளுக்கு கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கான முதற்கட்ட தவணையை இன்று விடுவித்தார். பின்னர் காணொலி மூலம் பழங்குடியின பயனாளிகள் இடையே கலந்துரையாடிய பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் தமது தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். 4 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வலுவான கான்கிரீட் வீடுகளை அரசு அமைத்து தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மிகவும் பின்தங்கியுள்ள பழங்குடியின சகோதர சகோதரிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பிரதமரின் ஜன்மன் மகா அபியான் என்ற பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசின் நலத்திட்ட பயன்களை பின்தங்கியுள்ள எவரும் தவறவிட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்த பயனாளிகள் நிதியுதவி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 40,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசின் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்கள் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கலந்துரையாடலின் போது எடுத்துரைத்தார். பிரதமர் காணொலி வாயிலாக பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்களுடன் கலந்து கொண்டார். பழங்குடியினர் நலன் காக்கும் பெரும் திட்டத்தின் பயன்கள் குறித்து பிரதமர் பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். இதுபோன்ற திட்டங்கள் மூலம் தங்களின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக பழங்குடியின மக்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் மக்களுக்காக பழங்குடியினரின் தயாரிப்புகள் கொண்ட விற்பனை மையம் திறக்கப்பட்டது. பொது விநியோகத்துறை சார்பில் நடமாடும் விற்பனை மையமும் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் எல் முருகன், பழங்குடியின மேம்பாட்டு திட்ட பயனாளிகள் 1 லட்சம் பேருக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான முதற்கட்ட தவணை இன்று அவர்களது வங்கிக் கணக்கில் பிரதமர் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் உள்ள இருளர், படுகர், காட்டுநாயக்கர் பழங்குடியின மக்கள் இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்றுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். போன நவம்பர் 15 மலைவாழ் மக்களுக்காக பிரதமருடைய ஜன்மன் என்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் தொடங்கி 2 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய திட்டம். குறிப்பாக மலைவாழ் மக்களிலே மிகவும் பின்தங்கிய பூர்வீக குடிகள், மிகவும் பின்தங்கியவர்களுக்கு வீடு, ரோடு, கரண்ட், குடிதண்ணீர் இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த ஜன்மன் திட்டத்தானது பின்தங்கிய ஆதிக்குடிகளை முன்னேற்றுவதற்காக அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து அவர்களும் அனைவருடன் சமமாக அனைத்து திட்டங்களும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஜன்மன் திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த பொங்கல் தினத்தன்றைக்கு அவர் தொடங்கியிருக்கிறார்கள். பிரதமரின் பழங்குடியின தயாரிப்புகள் கொண்ட விற்பனை மையம் திறக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி தெரிவித்தார். என்னுடைய பேர் நார்த்தே குட்டன். இன்னைக்கு PN ஜெர்மன் இந்தியா ஃபுல்லாவே நடந்திருக்கு. நீலகிரி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம்ஸ்ல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பிரிமிட்டிவ் ட்ரைப்க்கு ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள இருந்து வனப்பொருட்களை சேகரிச்சு அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா VDVK அப்படிங்கிற குரூப்ஸ் செட்டப் பண்றாங்க. அதுல இப்போ 6 குரூப் நீலகிரி மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கு PVTG மூலியமா. இதுல என்ன ஆகும்னு சொன்னா, எங்களுடைய கைவினை பொருட்களை தயாரிச்சு அதை விற்கிறதுக்காக ட்ரைஃபெட் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான ட்ரைனிங்ஸ், அதை எப்படியெல்லாம் வேல்யூ ஆட் பண்றது, அதோட மெஷினரிஸ் வாங்குறதுக்கான நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஃபண்ட் கொடுத்து கைவினை பொருட்களை ஜாஸ்தி பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய
உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான நீண்டகால திட்டங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அரசுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். 2 நாள் பயணமாக ஈரான் சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு மெஹ்தாத் தாட்சாஸை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். சபஹர் துறைமுகம் வழியாக வடக்கு கிழக்கு சர்வதேச போக்குவரத்து குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். வரும் மக்களவைத் தேர்தலில் நிலையான மற்றும் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய அரசுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று பிஜேபியின் பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவை உலக அரங்கில் உயரச் செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை நாடு அடைந்து வருவதாக கூறிய அவர், அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். கேஒய்சி வாடிக்கையாளர் விவரங்களை பூர்த்தி செய்யப்படாத ஃபாஸ்டேக் கணக்குகள் இம்மாதம் 31ஆம் தேதி முடக்கி வைக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஃபாஸ்டேக் கணக்கில் போதிய அளவு தொகை இருந்தாலும் கேஒய்சி விவரங்கள் இம்மாத இறுதிக்குள் அளிக்கப்படவில்லை எனில் கண்டிப்பாக முடக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. கேஒய்சி விவரங்களை இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி கண்டிப்பாக அளிக்க வேண்டும். ஃபாஸ்டேக் உபயோகிப்பாளர்கள் தங்கள் அருகில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையின் சுங்கச்சாவடிகளிலோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவோ உதவிகளை பெறலாம் என்று இந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 20,000 அரசு அலுவலக கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டங்கள் 2025ஆம் ஆண்டுக்குள் நிறுவப்படும் என்று யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. 300 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த கட்டமைப்புகள் ஜம்மு காஷ்மீர் எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் அமைக்கப்பட உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் 15% அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைப்புகள் மூலம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், கூடுதல் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சூரிய சக்தி மின் கட்டமைப்புகள் தொடங்கப்படுவதாகவும் ஜம்மு காஷ்மீர் அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சலக பரிவர்த்தனை வங்கிகளில் 8 கோடிக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கணக்குகளை தொடங்கியுள்ளதாக தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களின் நம்பிக்கையை பெற்றதால்தான் இந்த சாதனையை எட்ட முடிந்ததாக கூறியுள்ளது. ஏழை எளிய மக்கள் தங்குதடையின்றி வங்கி சேவையை பெற வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கிகளில் ஏற்கனவே உள்ள வங்கி நடைமுறைகளுடன் மின்னணு பண பரிவர்த்தனை சேவைகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கிற்கு சமூக பொருளாதார அந்தஸ்து தேவை என்ற அடிப்படையை மாற்றி நாட்டின் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் வங்கி சேவை கிடைக்க வேண்டும் என்பதில் அஞ்சலக பரிவர்த்தனை வங்கிகள் முக்கிய பங்காற்றி வருவதாக அதன் நிர்வாக இயக்குநர் திரு ஈஸ்வரன் வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளையொட்டி மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் விழிப்புணர்வு வாகனங்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி இதனை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு குமரவேல் பாண்டியனும், விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலனும் விழிப்புணர்வு வாகனத்தை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்களும் நடைபெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சகோதர சகோதரிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான நீண்டகால திட்டம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அரசுடன் பேச்சு நடத்தியுள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் கேஒய்சி வாடிக்கையாளர் விவரங்கள் அளிக்கப்படாத ஃபாஸ்டேக் கணக்குகள் முடக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 20,000 அரசு அலுவலக கட்டிடங்களில் 2025ஆம் ஆண்டுக்குள் மேற்கூரை சூரிய மின்சக்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட உள்ளன. தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான விழிப்புணர்வு வாகனங்கள் இன்று மாநிலத்தின் பல நகரங்களில் தொடங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.